ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம மை எஸ் கிளாஸ் கண்டர் எபிசோட் 49 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மன்வா வேற லெவல்ல இருக்கறனால எக்காரது கொண்டு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் வீடியோ உங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டாவே புரிய தொடங்கும். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். யூஜின் மயக்கமடைஞ்சு கிடக்கிறனால எரிமும் யூகினும் சேர்ந்து அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. நீ எதுக்காக தேவையில்லாம என் கூட வந்த? நீ இந்த தேவையில்லாம வந்து இங்க பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னோட ஃபயரை பயன்படுத்தி இங்க எதுவுமே பண்ணவே முடியாது. இதுல நான் தான் பெஸ்ட் ஆனவன். என் கிட்ட வாட்டரை யூஸ் பண்ணக்கூடிய பவர் இருந்துட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம உங்க அக்க போற பண்றத உடனே நிறுத்துங்க. ஆமா, நம்ம இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கேட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமா? நம்ம டஞ்சனுக்குள்ள வந்திருக்கோம். ஆனா எந்த ஒரு மான்ஸ்டரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பன்னி பேரு ஒரு ஜாம்பியா? இல்ல, அது அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த டஞ்சனுக்குள்ள நம்மள கோத்து விட்டுருக்குன்னா இங்க வச்சு நம்மள பெருசா ஏதோ பண்ணணும்னு அது திட்டம் போட்டுருக்கு. திடீர்னு அவங்கள சுத்தி அதிகமான பபுள்ஸ் எல்லாமே அதிகமா ரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஒரு வகையில இது நம்மள தாக்குறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு எரிம் அவளோட ஸ்பியரை பயன்படுத்தி தாக்கி அழிச்சிட்டு இருப்பா. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பபுளை உடைக்கும் போது ஒவ்வொரு மெமரியும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து தெரிஞ்சிட்டு இருக்க. சின்ன வயசுல எரிம் எந்த மாதிரி இருந்தா எல்லா மெமரியும் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கும். எல்லாத்தையுமே அவ சந்தோஷமா போய் உடைக்க ஒவ்வொரு மெமரியா பாப்பா ஆகி வந்துட்டு இருக்க. பிரதர், இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள், அதை கொண்டாடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சின்ன வயசு யூஜினை கூட்டிட்டு போறதுக்காக அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருப்பான். இப்ப நான் என்னோட பழைய மெமரிஸ்குள்ள வந்திருக்கேன். இது எல்லாமே ஒரு வீடியோ மாதிரி நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு அதிகமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த எரிமுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு எமோஷனலான மெமரி ஒண்ணு வந்துட்டு இருக்கும். சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எரிம் ரொம்ப தனிமையில மாறி இருப்பா. அவளோட சொத்து எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்கிறதுக்காக அவன் மாமா கூட கூட்டிட்டு போனது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். கரெக்டா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் யூஜினோட பிறந்த நாள் வரும். என்னோட பிரதரோட பிறந்த நாளை என்னால கொண்டாடவே முடியலன்னு யூஜின் டிவி முன்னாடி இருந்து அழுது புலம்பிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே யூஜின் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அவனோட பிரதர் அந்த இடத்துல நிக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும். யூகின், உன்னை கண்டிப்பா இங்க இருந்து நான் சாவதுக்கு விடவே மாட்டேன்னு வேகமா ஓடி போய் யூகினை தொட்டுட்டு இருப்பான். சல்லியா நொறுங்கி அவன் அங்க இருந்து காணாம போயிட்டு இருக்கு. ஹனி, நான் ஏற்கனவே உன்கிட்ட நான் சொன்னேன்ல, நீ என்னதான் உன்னோட பிரதரோட பாடியை கொண்டு வந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மொத்தமா இங்க இருந்து காணாம போயிரும்னு ஏற்கனவே வாலிபால் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. நான் எல்லாத்தையும் திருப்பி பழைய நிலைமைக்கு மாத்தணும்னு ஆசைப்பட்டனாலதான் டைமை பயன்படுத்தி பாஸ்ட நோக்கி நான் திரும்பி வந்தேன். இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு ஆசைப்படவே இல்லைன்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி இருந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா நம்ம டஞ்சனுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். எதுக்காக தேவையில்லாம நீ உன்னோட கவனத்தை செதறடிச்சிட்டு இருக்கேன்னு எரிம் அந்த இடத்தையே உடைச்சிட்டு யூஜினை வந்து காப்பாத்திட்டு இருப்பா. இந்த ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட் எல்லாத்தையுமே தாக்கி நம்மளோட மெமரிஸை பயன்படுத்தி எமோஷனலா நம்மள டேமேஜ் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன நடந்தாலும் அதை என்ன முறியடிக்க நான் விடவே மாட்டேன்னு எரிம் பார்த்து அழுதுட்டு இருப்பா. எரிம் அழுகிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு தப்பான மெமரி ஏதாவது காட்டியிருக்கு. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மளால அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. என்னோட ஃபேமிலி என்னை விட்டு மொத்தமா போயிட்டாங்க. ஆனா இப்போ எனக்குன்னு ஃபேமிலியா இருக்கிற யூஜின் மத்தவங்க எல்லாரையுமே என்னோட பவரை பயன்படுத்தி கண்டிப்பா நான் பாதுகாத்தே தீர்வேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் ரொம்ப வீக்கா இருந்தேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா நான் இப்ப ரொம்ப வளர்ந்துட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஃபேமிலியை நான் காப்பாத்தியே தீர்வேன். காய்ஸ், உங்க ரெண்டு பேரையும் தான் நம்பிட்டு இருக்கேன். 2 பேர் கிடையாது, 3 பேருன்னு சங்க அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்னே, நீ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு யூஜின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. சோயாங்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. உடனே உன்னை காப்பாத்ததுக்காக இந்த இடத்தை நோக்கி வந்துட்டேன்னு அவனோட மேஜிக்கல் செயினை பயன்படுத்தி அங்க இருக்கிற பபுள்ஸ் எல்லாத்தையுமே ஒரே அட்டாக் மூலமா தாக்கி அழிச்சிட்டு இருக்க. நான் இவ்வளவு நேரமா உயிரை கொடுத்து தாக்கி அழிச்சேன். இவன் என்னன்னா ஒரே பவரை பயன்படுத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டானே. ஆமா, இவனை 2 பேரும் எப்பத்துல இந்த அளவுக்கு நெருக்கமா பழகி ஃப்ரெண்டா மாறினாங்கன்னு சொல்ல முடியுமா? காய்ஸ், உங்க எல்லாருக்குமே அதிகமான ஹீலிங் போஷனை கொண்டு வந்திருக்கு. அதனால உங்க இஷ்டத்துக்கு தாறுமாறா சண்டை போடுறதுக்கு தயாராகுங்க. ஜூபிட்டர் கில்ட் மாஸ்டரா இருக்கிற சங்கு ரொம்பவும் பெருந்தன்மையா அவனோட பவர் எல்லாத்தையுமே பயன்படுத்தி சண்டை போடுறதுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவனோட ஹீலிங் போஷனையும் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா நம்மளோட கில்ட் மாஸ்டர் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம இங்க சும்மா வந்து வெட்டியா இருந்துட்டு இருக்கான்னு எரிமை அவனை நக்கல் பண்ணிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பபுள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தாக்க எண்ட்லெஸ்ஸா அதிகமா வந்துட்டு
வந்துட்டே தான் இருக்கு. சீக்கிரத்துல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். இது நாங்க பாத்துக்கிறோன்னு எரிமும் சங்கும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. எரிம் அவளோட ஐஸ் பவரை பயன்படுத்தி அங்க இருக்கிற பபுள்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கிட்டு இருக்கு. சங் அவனோட எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே செதறடிச்சிட்டு இருப்பான். இது மூலமா பபுள்ஸா இருந்தது எல்லாமே அதோட செயல்திறனை மொத்தத்தையும் இழந்து சாதாரண ஒரு மார்பிள் ஃபார்முக்கு மாறிட்டு இருக்கும். யூகின், நீ எதுக்காக தேவையில்லாம அந்த டிடெக்ஷன் சென்டரை அழிச்ச? அதுக்கான காரணத்தை உடனே சொல்லு. நீ தேவையில்லாம அந்த மாதிரி பண்ணனால தானே கல்ட்டோட மெம்பர் கிட்ட நான் இவ்வளவு சீக்கிரத்துல மாட்டினேன். இல்லன்னா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. பிரதர், கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடம் கூலா இருக்கும். அதனால என்னோட ரெட் லிஸ்டாட நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கதகதப்பா வச்சிருக்கோம். நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இவன் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பான். ஏற்கனவே குயின்சோ ஹியூனை பொறுத்த வரைக்கும் டஞ்சனுக்குள்ளே சாவ வேண்டியது, எப்படியோ உன் கையில செத்துட்டான். அது இப்ப நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. காய்ஸ், எல்லாரும் கொஞ்சம் இங்க வந்து பாருங்க, நாங்க எல்லாத்தையுமே சாதிச்சிட்டோன்னு சங்கும் எரியும் பார்த்து கத்திட்டு இருக்க. அவங்க அந்த டஞ்சனோட எண்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மவுண்டைன் சைஸ்ல இருக்கிற ஒரு மிரர் மாதிரி ஒண்ணு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மவுண்டைனை நம்ம மட்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போயிடலாம். காய்ஸ், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அது ஒண்ணும் மலைலாம் கிடையாது. என்னோட பவரை பயன்படுத்தி அதை நான் ஒரு மிரரா மாத்திருக்கேன், அவ்வளவுதான். மிரர்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட உருவம் எதுவுமே அதுல பிரதிபலிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அந்த இடத்துல கடைசியா ஒரு பபுள் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். இதையும் நீ பாப் அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். அதே மாதிரி எரிம் அவளோட பவரை பயன்படுத்தி அதை பாப் அப் பண்ணிட்டு இருக்க. சாதாரண பபுளா இருந்தது திடீர்னு பாபர் சொல்ற எஸ்எஸ் கிளாஸ்ல இருக்கிற மான்ஸ்டரா மாறி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம தான் ஏற்கனவே கடைசியா நடந்த டஞ்சன்ல இதோட கதையை நம்ம முடிச்சிட்டோமே. அதுலயே இப்ப நம்ம கிட்ட அந்த அளவுக்கு யாருமே இல்ல. நம்ம மட்டும் இதுகிட்ட மோதனோம்னா நம்மளோட கதை மொத்தமா முடிஞ்சிரும். எரிமும் யூஜினும் பார்த்து பயந்து கத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பாபர் சொல்ற ஃப்ராக் மான்ஸ்டரோட வாயை கிழிச்சிட்டு டயர்மா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மெமரிஸ்லயே இருக்கலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்பனன்ட் தான் இப்ப கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இது யாரோட மைண்ட்ல இருக்கிற ஆப்பனன்ட் தெரியல ஏன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கு. டியர்மா இந்த இடத்தை நோக்கி வந்திருக்குன்னா நம்ம கதை மொத்தமா முடிய போகுதுன்னு யூஜின் பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்போ டியர்மாவோட வாயையும் கிழிச்சிட்டு மெர்மைட் குயின் வெளியே வந்துட்டு இருக்கும். இது எஸ்எஸ்ஆர் லெஜெண்டரி அளவுல இருக்கிற மான்ஸ்டர் ஆச்சே. இதை நம்மளால தோக்கடிக்க வாய்ப்பே இல்ல. நம்ம கதை மொத்தமா முடிய போகுதுன்னு யூஜின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். அது காதுல ஒரு இயரிங்ஸ் ஒன்று போட்டிருக்கும். அந்த ஜொல்ல பாக்கிறதுக்கு ஏற்கனவே எரிம் தன்னோட காதுல போட்டிருக்க இயரிங்ஸ் மாதிரியே இருந்துட்டு இருக்கு. ஃபேக்கா வெளியே வந்திருக்க அந்த மெர்மைட் குயின் அதோட பவரை பயன்படுத்தி தாக்குனதுல வாட்டர் அவங்க போற இடம் ஃபுல்லாவே சேஸ் பண்ணி அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கும். இதை நான் பாத்துக்கிறேன்னு யூகின் அவனோட ரெட் லிசாட பயன்படுத்தி ஃபயர் மூலமா தாக்கிட்டு இருப்பான். ஆனா அவனால பெருசா அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. எரிம் அவளோட ஐஸ் அட்டாக்க பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே ஒரே வச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் ஃபேக்கான அந்த மெர்மைட் குயின் ஆக்ரோஷமா அதோட பவரை நிறுத்தாம தாக்கிட்டு இருக்கு. காய்ஸ், நம்ம எல்லாருமே இப்போ சாவ போறோம். யூஜின், முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கில்டு மாஸ்டர், உங்களை மாதிரி ஒரு பெட்டரான பேசனை நான் பார்க்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருங்க. அடுத்த ஒரு பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல டஞ்சனே இல்லாத இடத்துல நம்ம திருப்பியும் சந்திப்போன்னு கண்ணீர் மல்க அவங்க கதை எல்லாமே முடிய போத நினைச்சு எரிம் கத்திட்டு இருப்பா. திடீர்னு அவங்கள சுத்தி ஒரு டிஃபென்சிவ் பேரியர் ஒண்ணு காப்பாத்திட்டு இருக்கும். அதனால அந்த வாட்டர் எதுவுமே அவங்கள தாக்காத வகையில இருந்துட்டு இருக்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தனா, ஹனி நீ நல்லா இருந்துட்டு இருக்கியானே வாலிபால் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. வாலிபால் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யாராச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாலிபால், இந்த டஞ்சனை கிளியர் பண்ணி எங்களை காப்பாத்து, எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு யூஜின் பார்த்து கத்திட்டு இருப்பான். இது உங்களை கொல்றதுக்காக இது பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அதோட பவரை பயன்படுத்தி அது உங்களை தாக்கிச்சுன்னா அவ்வளவுதான், உங்களோட கதை மொத்தமா முடிஞ்சிடும். மெர்மைட் குயினோட ஒரு காப்பி மாதிரி தான் இது இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களால இதை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டஞ்சன் உருவாக்கப்பட்டதை ஹியூமன்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்காக தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த டஞ்சன்ல இருக்கிற எல்லாமே டெஸ்ட் பண்ணதுக்காக பண்ணதே கிடையாது. முக்கியமா நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தை தரக்கூடிய வகையில இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபேக்கான மெர்மைட் குயினை நம்ம கொல்லாத பட்சத்துல இங்க இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஆனா இது நம்மளுக்கு ஈஸியான ஆப்பனண்டே கிடையாது. இப்ப நம்ம அடுத்ததை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யூஜின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆச்சரியத்தோடு நின்று பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.